இவன மாதிரி ஆளுகளுக்கு கூட என் அருமை தெரியுது, இந்த எஸ்ஐக்கு தெரிய மாட்டேதியா? ஆப்படிச்சுட்டு போறேன், அருமை தெரியுதாம்ல. என்ன கவிதா, நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம், மூஞ்சி ஏன் இப்படி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்க? வா, வெளியில போய் மனசார பேசலாம் வா. ஏய், கூப்பிடுறால போ. வா கவிதா, திரியேன் திரிக்க மாட்டேன்ற. டேய் சிங்கராசு, பா வெளியே எங்கேயும் போகணும், வீட்டுக்குள்ளே சுத்தணும். சரிப்பா, வா கவிதா. டேய், என் மகன் கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த 4 பேர் எங்கேயும் வெளியே தெரியக்கூடாது. போங்கடா, போய் அவங்க எங்க இருந்தாலும் தூக்குங்கடா. சரிங்க சரிங்கயா. என்னங்கடா மொட்டை வெயில ரெஸ்ட் எடுக்கிறீங்க? உங்களை எங்கிட்டலாம் தேடுறது? நாளைக்கு எனக்கும் கவிதாக்கு கல்யாணம், வந்து நல்லா சாப்பிட்டுட்டு எங்களை வாழ்த்துட்டு போங்க. உங்க கோவத்தை பார்த்தா இங்கேயே கொலை பண்ணணும்னு தோணுமே. அதான்டா இப்ப நடக்க போகுது. நிறுத்துங்கடா. புசுக்குன்னா கோவம் மட்டும் வருது, உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்களாடா ஃப்ரெண்டுக்காக? என்ன கொல்ல துடிக்கிறேன் உங்களுக்கு, ஒரு காதலை சேர்க்க முடியலடா. இப்படி ஏதாவது கேள்வி கேட்டா உடனே தலையை குனிஞ்சிருங்க. கவிதா, என்ன வேணும்னா நீங்க லூசுன்னு நினைக்கலாம், ஆனா மத்தவங்க மனசை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு கீழ்த்தரமானவன் இல்ல. கவிதா மனசுல என்ன இருக்குன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். என் கவிதா எப்பயும் சந்தோஷமா இருக்கணும், அது உன்னால மட்டும்தான் முடியும். இந்த நிலைமையில மட்டும் எங்க அப்பங்கள்ல பட்டா உங்க 2 பேரையும் அதே இடத்துல கொளுத்தி எரிச்சிருவாரு. எங்க அப்பனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. வினோத், கொஞ்சம் நில்ல. என் கவிதாவுக்கு உப்பு முட்டைனா ரொம்ப இஷ்டம். உனக்கு உப்பு முட்டை தூக்க தெரியுமா? நீ அழுகாத கவிதா, என் கவிதா எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அப்பா, காரியத்துக்கு புடிச்சு ஒருத்தரை விடாம தூக்குங்கடா. பாத்தீங்களா, அவன் லூஸா இருந்தாலும் அவனுக்கும் மனசு இருக்குன்னு புரிய வச்சிட்டான்ல. சரி சரி, நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கவிதா வினோத்தோட உசுருக்கு ஆபத்து. நம்ம உசுரை கொடுத்தாவது அவங்களை ஒன்று சேர்த்து வைக்கணும். ஏய், ஃபர்ஸ்ட் தாலியை கட்டுறா, எவனா சந்திப்போம். சரி, எந்த கோயில போய் தாலி கட்டுறது? அதான் 5 கோயில் இருக்குல்லடா, ஏதாவது ஒரு கோயில வச்சு தாலியை கட்ட சொல்லிடுவோம். வந்துட்டானுங்களா, ஓடுங்களா ஓடுங்களா. டேய், நான் எப்படியா மாட்டிடுவேன், நீங்க தப்பிச்சுங்களா. ஹாய், கரெக்டா மாட்டிக்கிட்டேன். எங்க போறாங்க? சொல்டா, அடி வாங்க போறோம். என்ன கோக்குற?
ஏய் என்னடா ஈங்கற லூஸ் மாதிரி எங்கடா போறீங்க என்னடா ஆனாவன சொல்லிட்டு இருக்க சொல்ல போறே நொங்க வா இருடா உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் வாங்கடா ஜோலி முடிஞ்சிச்சு கோயிலுக்கு போகலாம் சொல்ல கொள்ள அச்சு விட்டீங்களா எதுக்கு பைத்தியம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க நம்ம வேற கேனச்சு மாதிரி பின்னாடி ஓடுறோம் சரி நம்ம வீட்டுக்கு போவோம் ஏய் எங்கடி போறீங்க எல்லாரும் யாரு எங்கடி போறீங்க நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல ஏய் என்னடா அம்புட்டு லூசா இருக்கீங்க வினோத் கவிதா நீங்க போயிருங்க நான் இங்களை சமாளிச்சுக்கிறேன் கவிதா போங்க கருப்சாமி கோயில போய் வந்துக்கிறீங்க அப்பா கத்தி ஞாபகப்படுத்திட்டான் போங்க கத்தோட வாயங்கை அமுக்கி கட்டுக்கடா அட குலகார பாவி விரும்பண்டி அடிச்சு போட்டாங்க இவ்வளவு இருக்கு நம்ம உசுர கொடுத்தாவது கவிதா வினோத்தை காப்பாற்றணும் ஒன்னு அச்சு போட்டாங்களே இனிமேல் நம்ம தான் காப்பாற்ற ஆனோம் நல்லா தேடி பாத்தீங்களாயா நடந்து போனால் சீக்கிரமாக ஊருக்குள்ளே போக முடியும் பேசாமல் வண்டி மேலே ஏறி படுத்துரும் இப்போ தான் ஊருக்குள்ளே போய் சீக்கிரமாக சொல்ல முடியும் டேய் எம்புட்டு நேரம்டா மாட்டிட்டு இருப்ப சீக்கிரம் வாடா மாட்டியாச்சுண்ணே முடிஞ்சது போலாண்ணே என்னமா என்னமா அந்த குளத்துல வர்ற கவிதாவுக்கு வினோத்துக்கும் கோயில ஆபத்தாங்களா வாங்கடா
திறங்கடா. கூட்டுறா கதவை. ஏய் அப்படியே வாடா. சரியா? அந்த ஓட்ட 4 பேரை பிடிச்சி கட்டி வைங்கடா. வினோத், என்னையும் உங்களோட சேர்த்துக்கிறீங்களா? ஆடி 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 மாசம்தான். இந்த ஆடியில பிறந்தவக 5 பேருதான். ஆடி மாசம் பிறந்தா கேடியா, அடுத்த